வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான வல்லாரைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வல்லாரைக்கீரை பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க. அடுத்து காரத்துக்கு 2 மிளகா வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன். அடுத்து தேவையான அளவு தேங்காவை துருவி வச்சுருக்கேங்க. அடுத்து 2 கட்டு வல்லாரைக்கீரையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பருப்பு நல்லா பொரியட்டும். அடுத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காரத்துக்கு தேவையான மிளகா வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வத்தல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரைக்கீரையை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கீரை நல்லா வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்ட பிறகு நல்லா வதக்கி விடுங்க. இந்த கீரை நல்லா வதங்கணும். அது கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி வத்துற அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு.
இப்போ கடைசியாக தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான வல்லாரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைகளுக்கு இது வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுங்க. நல்லா யாவும் செத்தியெல்லாம் வளரும். நீங்களும் இந்த கீரை பொரியலை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.